प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. सूर्यस्पर्ति किरीटमूर्ध्वतिलक प्रोत्पासिपालान्तरम् कारुण्याकुलनेत्रमध्यकसितोल्लासं सुनासापुटम् गण्डोद्यल् मकरापकुण्डलयुकम् गण्डोज्ज्वलत्कौस्तुभम् तोत्रूपम् मनमल्जहारपटल ஸ்ரீவத்சதிப்ரம் பஜே. நாராயணியத்தினுடைய 55வது தசகத்துல கண்ணன் காளியமாகிய சர்ப்பத்தினுடைய வாளால சுற்றப்பட்டு அந்த விஷஜ்வாலையானது தாக்க கண்ணன் ஒண்ணுமே தனக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாட்டாலும் அனந்த சைனனாக அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி தர நந்தகோபர், யசோதை, பலராமன் ஆயர் பாடியே அபசகுணங்களை பார்த்துட்டு கண்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கும்னு வந்து, குருவாயூரப்பா நீ இந்த பாம்போட மாட்டின்னு இருக்கிறத பார்த்து அப்ப கூட உன்னுடைய உண்மையான பரமாத்ம ரூபத்தை தெரிஞ்சுக்காம பிள்ளை என்ற நீ ஒரு பெரிய பாசத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாம நந்தகோபர், யசோதை எல்லாரும் தவிக்க ஆரம்பிச்சா. வந்து உன்னிடத்துல பெரிய ஆபத்துல நீ மாட்டின்னு இருக்கேன்னு அவர்களே மூர்ச்சையாக கூடிய அளவுக்கு இருந்தான்ற ஒரு பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி கம்பீரமாக துவக்குகிறார். குருவாயூரப்பா அகிலேஷு விபோ பவதீயதசம் அவலோக்ய ஜிகாசிஷு ஜீவ பரமம் பணிபந்தனமாசு விமுச்ய ஜவத் உதகம்யத ஆசஜுஷா பவத. பட்டத்திரியோட அனுபவம் இருக்க சாதாரணமா உலகத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பையனுக்கு ஆபத்துன்னா அவனுடைய தாயாரை பார்த்து மற்றவர்களெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேண்டியவர்கள்லாம் எப்படி பேசுவாளோ அதே மனோபாவத்துல இங்க வந்த கோபிகைகள்லாம் பேசுறான்னு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஒத்தி அங்கேருந்து வரா, ஏ யசோத காண கிடைக்காத ஒரு பிள்ளைய போய் இப்படி நீ கோட்டை விட்டுட்டியே, கண்ணன் மாதிரி எத்தனை வருடம் தவம் செய்தாலும் உனக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைப்பானா, நீ பத்திரமா பார்த்துட்டு இருக்க வேண்டாமா, அதுவும் கடைசி காலத்துல நம்ம பிள்ளைய போய் ஒரு பாம்பு வாயில மாட்டிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு யசோதை என்ன பண்ணுவா பாவம், அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இது உலகத்து வழக்கம். ஆனா பட்டத்திரி சொல்றார் அது யசோதைக்கே கவலையை அதிகமாக்குவதாக இருந்துதான். இன்னொருத்தி அங்கேருந்து வந்தா, இப்ப போய் கண்ணனை மாடு மேய்க்க அனுப்பணுமா, நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரே பையன் நந்தகோபனும் நீ இவனை மாடு மேய்க்க அனுப்பிச்சிருக்கவே வேண்டாமே, அப்படி அரண்மனையிலேயே இருக்கக்கூடிய அந்த நந்த பவனத்துல வச்சிருந்தா இவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது, நீ அனுப்பிச்சது தப்பு அப்படின்னா. இப்படி ஆளுக்கால் குருவாயூரப்பா அகிலேஷு விபோ பவதீயதசம் அவலோக்ய ஜிகா சிசு ஜீவ பரம். இன்னொத்தி அங்கேருந்து வந்தாளாம், பூத்தனைன்னு ஒத்தி இவன் சின்ன குழந்தையா இருக்கச்சேயே வந்து பால்ல விஷத்தை கொடுத்தா. யசோத அவங்கிட்டே இருந்து கண்ணனை காப்பாத்தினியே, சகடாசுரன் ஒருத்தன் வண்டி ரூபமா வந்தான் அவங்கிட்டே இருந்து காப்பாத்தினியே, திருநாவர்தன் காத்து, வத்சாசுரன், கபிதாசுரன், கன்று, விளாம்பழம், அகன், பகன்
இத்தனை இவ்வளவு பேர்கிட்டேந்தும் இந்த குழந்தைய காப்பாத்தி கடைசியில ஒரு பாம்பு வாயில போய் நம்ம பறி கொடுக்க போறோமே, இவ்வளவு பேர்கிட்டேந்தும் இவா காப்பாத்தினாளா யசோத காப்பாத்தினாளா? கிடையவே கிடையாது. கண்ணன் தான் அவன் தன்னையே காப்பாத்தின்னு இருக்கான், இப்பவும் காப்பாத்திக்க போறான். ஆனா இது போல சம்பவங்கள் நடக்கும் போது அவரவர்கள் சேர்ந்து பேசுவதுன்றது உலக வழக்கம்னு அழகா பட்டத்திரி இங்க படம் பிடிச்சு காட்டுறாராம். இதை கேட்ட உடனே நந்தகோபருக்கும் யசோதைக்கும் இன்னும் கவலை ஜாஸ்தி ஆயிடுத்து. பலராமனை கூப்பிட்டா, பலராமா நீ எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் இறங்குறேன், இறங்கி அந்த கண்ணனை காப்பாத்தி அழிச்சுட்டு வரேன் அப்படின்னு நந்தகோபர் இறங்க ஆரம்பிச்சார். அவ தமிழ் பாகவத சொல்லித்து பலராமன் சொன்னானா, அப்பா அம்மா அனாவசியமா இவர்கள்லாம் பேசக்கூடிய பேச்சை கேட்டு நீங்க குழம்பவே வேண்டாம். கண்ணனுடைய சக்தி அவனுடைய ஆற்றல் எனக்கு நன்னா தெரியும். அவன் போய் உயிரை விட்டிருப்பானா? இருப்பது அவன் இருந்தால் இறப்பது அவன் இருந்தால் பறிப்பவர் இனி யார் என்று படுகையில் இறங்கனந்தர் நுரை பய வண்ணன் ஓடி நொடியினில் தடுத்தவரை கருப்பையில் வண்ணல் மகிமை கண்டறிந்தவரும் காத்தார். பிரேமிதாசன் எழுதின அற்புதமான தமிழ் பாகவதத்துல நுரைப்பய வண்ணன் அப்படின்னு பலராமனுக்கு பேர் வைக்கிறாராம். ஏன்னா அவன் வெள்ள வெளையல்னு இருப்பானோ, அந்த பலராமன் தைரியம் சொல்றானா. ஏன்னா நந்தகோபர் இருந்தா அவன் இருந்தா நாங்க இருக்கணும், அவன் இறந்தா நாங்களும் இறந்துடுறோம். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய கூட காப்பாற்றக்கூடிய மகிமை உடையவன், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம்னு பலராமன் இவாளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்ற இந்த ஒரு சூழ்நிலையோட இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்து இருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் ஆர்ப்பாக்கம் என்னும் கிராமம். இது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் தரிசனத்தை அடைவதற்காக திருக்கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். 5 கலசம், சில நிலைகளை கொண்ட ஒரு கோபுரம், கோபுர வாசற்படியோடு நம்மை வரவேற்க அங்கு வாயிற்காப்பாளனின் சுதை சிற்பத்தோடு உள்ளே நுழைந்து விட்டோம். 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இது திருக்கோயில் என்று தலவரலாறானது கூறுகின்றது. கேசவன் கஷ்டங்களை களைபவன். உள்ளே நாம் பலிபீடத்தை கடந்து அழகான தசாவதார சிற்பங்கள், ஸ்ரீமத் பாகவதமே தசாவதாரமான மத்ஸ்யத்தில் ஆரம்பித்து கல்கி அவதாரம் எடுப்பதை நினைவுறுத்துவது என்பதாலோ அல்லது பாகவதத்தினுடைய சுருக்கமாக பட்டத்திரியும் தசாவதார விவரங்களை இங்கு கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதாலோ இங்கு தசாவதார சிற்பங்கள் நுழையும் போதே நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றன. இதோ மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனமம் என்று 5 அவதாரங்கள் ஒரு புறத்திலே, மற்றொரு புறத்திலே 5 அவதாரங்களாக அமைந்திருக்க நடுவிலே நாம் தரிசிக்க வேண்டிய ஆதிகேசவ பெருமாள் ஒரு புறம் ஸ்ரீதேவியோடும் மற்றொரு புறம் பூமாதேவியோடும் தான் நின்ற திருக்கோலத்திலே பரிமளிக்க நமக்கு காட்சி அளிக்க இதோ இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரிய திருவடியான கருட பகவானுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம். எம்பெருமான் இங்கு மேற்கு நோக்கி சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் கருடன் அவரை நோக்கி கிழக்கு நோக்கி சேவை அளிக்கக்கூடிய தனி சன்னதியாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த கருடனுக்கு இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம். கருட மகிழவேத நீடாதி ரூட்டம் என்ற ஒரு வாக்குக்கு ஏற்ப தான் நின்ற திருக்கோலத்திலே இல்லாமல் அழகான பீடத்தின் மேலே ஒரு திருவடியை தொங்கவிட்டு மடித்துக் கொண்டு, அதாவது பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்நேரமும் ஆதிகேசவனை நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற மனோபாவத்தோடு வாகனம் போன்றே இங்கு கருடன் காட்சியளிக்கக்கூடிய ஆச்சரியமான வைபவத்தோடு அவரை வணங்கி இதே சூழ்நிலையிலே நாராயண பட்டத்திரி இங்கு பணிபந்தனமா சுவிமுச்சிய ஜவத் உதகம்ய தகாச ஜுஷா பவதாம். பலராமன் தேர்த்தின்றிருக்கார். யாரும் கவலைப்பட வேண்டாம், கண்ணனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வராது, நீங்க கவலையே பட வேண்டாம்னு இவர் எல்லா விதமான ஒரு ஆறுதலையும் அங்க சொல்லிட்டு இருக்கார். அந்த சந்தர்ப்பத்தில் அப்பவும் குருவாயூரப்பா நந்தகோபருக்கு மனசு கேட்கல. நாம எப்படியாவது கண்ணனை காப்பாத்தணும்னு
அவர் எத்தனிக்க கூடிய ஒரு சமயத்துல இப்படி அப்பா அம்மாவை நம்ம தவிக்க விடக்கூடாது. ஏற்கனவே ராமாவதாரத்துல இப்படித்தானே நம்ம அப்பா தசரதர் நாம காட்டுக்கு போனோன்னு உடனே தன்னுடைய உயிரை விட்டுட்டார். அதனால கிருஷ்ணாவதாரத்திலையும் நந்தகோபருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அப்ப என்ன ஆயிடும்? அப்பா இனிமே பகவான் எங்கேயாவது ஒரு அவதாரம் எடுத்தான்னா அவருக்கு நம்ம அப்பாவாவே வரக்கூடாதுப்பா, உயிருக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் பயந்துர போறாளேன்னு குருவாயூரப்பா உனக்கு கவலை வந்தது. அதனால நீ என்ன பண்ண, இந்த அவதாரத்திலையும் அப்பாவுக்கு இந்த இடைஞ்சலை கொடுக்க கூடாதுன்னு அடுத்த க்ஷணமே நீ பாம்பு கிட்டேந்து வெளியில எழுந்துக்கிற மாதிரி உடம்ப அசைச்சு உன்னுடைய ரூபத்தை காமிச்சேன்னு சொன்னால் அப்பத்தான் இவாளுக்கு தைரியம் வந்துடும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோட குருவாயூரப்பா நீ அந்த பாம்பு வாயிலேந்து சட்டுன்னு எழுந்து அது மேல ஏறி நர்த்தனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூபத்துக்கு நீ தயாரானியாமேன்னு இந்த தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி கண்ணனை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் ஆனந்தம், ஆகா அவன் உயிர் பழிச்சுட்டான்னு அனைவரும் சந்தோஷத்தை அடைஞ்சாலாமேன்னு சந்தோஷமா இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், அங்குள்ள அனைவருமே உனக்காக உயிர் விடவும் துணிந்த காலை பொங்குவரு நதி பரப்பில் காளியனின் உடல் பரப்பில் குலவி நின்றாய் எங்கெங்கோ நிறைந்துள்ள உள் உருவை அவர் காண காட்டலோடும் அங்கவர்தான் அடைந்திட்ட மகிழ்ச்சிக்கு இல்லையே அப்படின்னு இந்த ஒரு பாவத்துல 8வது ஸ்லோகத்தை முடிச்ச நாராயண பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது ஆர்ப்பாக்கத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய நாக கண்ணன்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா